ஒருத்தன் வந்து ஒரு கவர்மெண்ட்டான ரிசர்ச் சென்டர் அது, ஓகே. அந்த ரிசர்ச் சென்டரில் கைதிகள், ஓகே, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி. இவனை என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டில் போயிட்டு இவனை வந்து நோகாமல் சாகடிக்கிறோம். நாங்கள் ஒரு விஷ மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் தூக்கில் போட்டால் நொந்துருவான், சரியா, வலிக்கும். ஆனால் இந்த மருந்தோட தாக்கம் என்ன ஆகும்னா வலி இல்லாமல் சாகடிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. நம்ப வச்சுட்டு அவனுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 41 நாளில் சாக போகிறேன், உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக வேணால் வாழ்ந்துக்க, சரியா, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லை. அவனுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் உனக்கு ஒரு ஊசி போட போகிறேன், ஓகே, விஷ ஊசி. ஆனால் நீ மைண்டில் என்ன நினச்சிக்கணுன்னா, உனக்கே தேவையான ஒரு அழகான ஒரு உலகம், புரியுதா, நீ வாழ்கிறதுக்கு தகுதியான உலகம். அது எப்படி இருக்கும், நிறைய பூக்கள் நிறைஞ்சதா, மனமுள்ளதா, அங்கே எல்லாமே உனக்கேற்ற மாதிரி கிடைக்கும், அங்கே மாதிரி கற்பனை பண்ணி தூங்குப்பா அப்படி சொல்கிறாங்க, ஓகேவா. அப்போது அங்கே அந்த இடத்துல ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா தண்ணி, வெறும் தண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த மைண்ட் என்ன பண்ணுது, அந்த உடலை விட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. எங்கே ட்ராவல் பண்ணுது, அது ட்ராவல் பண்ணும்போதே ஒரு அதுக்கு பிடிச்சமான ஒரு இடம், எப்படியான இடம், சொர்க்கம் மாதிரி இருக்குது. அந்த சொர்க்கமான இடம் எப்படி, நிறைய பூக்கள், கலர் கலரான பூக்கள், நல்ல மனமான வாசனை, ஓகே, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அந்த ஆன்மா எப்படி திருப்பி வரும், அதுக்கு வர விருப்பம் இல்லை, வரல, அவ்வளோ ஈஸியாக அது உடல் விட்டு போயிடுச்சு, புரியுதா. இப்படி தான் நம்ம ஆன்மாக்கள் வாழ்ந்துட்டுருக்கு.